எல்லாருக்கும் வணக்கம். பாசுரம் 8 திருப்பாவை. இன்றைக்கி காலையில் மார்கழி பூஜை எங்கள் வீட்டில் நடந்ததோட வீடியோ தொகுப்பு தான் இது. கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறுவீடு மேய்வான் பரந்தனக்கான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்துன்னை கூவுவான் வந்து நின்றோம் கோதுகலமுடைய பாவாய் எழுந்திராய் பாடி பறை கொண்டு மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தான் ஆவாவென ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய். இன்றைக்கி அடுத்த தோழியை எழுப்புறதுக்கு போகிற ஆண்டாள் விடிஞ்சிருச்சு அப்படிங்கிறத எப்படி குறிப்பிடுறான்? கீழ்வானம் வெள்ளென்று, அதாவது அருணன், அதாவது சூரியன் வரும் காலத்திற்கு முன்னே இருக்கிற காலத்தை நாம் அருணோதயம்னு சொல்லுவோம். அந்த அருணோதயத்துக்கு முன்னாடி வானம் வெள்ளையாக இருக்கும். அந்த நேரம் ஆயிடுச்சு, இன்னும் நீ எழுந்திருக்காமல் தூங்குறியே அப்படின்னு சொன்னதும் தோழிக்கு கோவம் வருது. தூக்கத்தில் எழுப்புனா கோவம் வரும் இல்லையா? அவள் சொல்கிறான், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கிருஷ்ணரோட பக்தினால் உங்கள் எல்லாருடைய முகத்துலேயும் ஒரு அழகான தேஜஸ் இருக்குது, அதனால பளிச்சுன்னு தெரியுது, வேறு விடியெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அவள் தூங்கிட்டு இருக்கா. எருமை சிறு வீடு, அதாவது எருமைகள் எழுந்தாச்சு. அவங்க அந்த மேய்ப்புல்லுன்னு சொல்லுவாங்க. அதாவது அவங்க விடிஞ்ச இடத்துலையே இந்த எருமைகள்லாம் என்ன பண்ணுமா, அந்த பனிக்கு மேலே இருக்கிற அந்த மேய்ப்புல்ல மேயுமா. அந்த நேரமும் வந்தாச்சு, நீ இன்னும் தூங்கிட்டுருக்கியே அப்படின்னதும் தோழி சொல்கிறா, அதெல்லாம் இல்லை, உங்களுடைய கேசத்துடனுடைய ஒளி தான், அந்த கருப்பு நிறம் தான் உங்களுக்கு எருமை மாதிரி தெரியுது, ஆனால் இன்னும் விடியலை அப்படின்னு சொல்லிட்டு அவள் தூங்கிட்டுருக்கா. போவான் போகின்றாரை போகாமல் காத்துன்னை, உன்னை விட்டுட்டு போகலான்னு மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க, ஆனால் நான் அதெல்லாம் இல்லை, அவளுக்கு நிறைய கிருஷ்ண பக்தி உண்டு, கிருஷ்ணரும் நம்ம இவளை விட்டுட்டு போனால் ரொம்ப வருத்தப்படுவார், ஒரு பக்தியை விட்டுட்டு வந்தாலும் வருத்தப்படுவார் அப்படின்னு சொல்லி நான் உன்னை கூப்பிட வந்திருக்கேன். அதாவது போவான் போகின்றாரை, நீ வேணான்னு சொன்னவங்களையும் சமாதானப்படுத்தி நான் கூட்டிகிட்டு வரேன், நீ என்னடானா இப்படி தூங்குறியே அப்படின்னு சொல்கிறான். கூவுவான் வந்து நின்றோம் கோதுகலமுடைய பாவாய். கோதுகலம் அப்படிங்கிறது கிருஷ்ண பக்தியில் மிகுந்த அழகும் தேஜஸும் நிறைந்த முகமாக இருக்கிற ஒரு பெண்ணே, எழுந்திராய், நமக்கு பறை கொடுக்க கிருஷ்ணர் காத்து கொண்டு இருக்கிறார்னு கூப்பிட்றா. சரி, அப்போ கிருஷ்ணரை பற்றி சொல்லணும் இல்லையா? மாவாய் பிளந்தானை. கேசிங்கிற ஒரு அசுரன் குதிரை ரூபத்தில் மிகுந்த வேகமாக கிருஷ்ணரை அழிக்க வந்துட்டுருக்கார். நாரத முனி அவரை பார்த்து, ஐயோ இவர் வராரே அப்படின்னு பயந்தோட அந்த ஒரு க்ஷணத்துக்குள்ளே கிருஷ்ண பரமாத்மா அந்த குதிரையுடைய வாயை பிளந்து, மாவாயை அதை பிளந்து அழிச்சிடுறார். அதான் மாவாய் பிளந்தானை அப்படிங்கிறது. அதை அடுத்து மல்லரை மாட்டிய அந்த மல்லர்களை பற்றின வதத்தையும் அடுத்து இங்கே ஆண்டாள் குறிப்பிடுறாங்க. முஷ்டிகன் சாணுரன்னு கம்சன் அனுப்பின 2 மல்லர்கள் கிருஷ்ணரை மோத வரும்போது அவர் நடுவில் இருந்து விலகி இவங்க 2 பேரையும் முட்டை வச்சிடறாரு. அந்த மாதிரி நடக்கிற ஒரு வதம் தான் இந்த மல்லர்கள் வதம். அதுக்கான பொம்மைகளையும் நான் இன்றைக்கி அலங்காரத்தில் சேர்த்துருக்கேன். கேசி வதம் அப்படிங்கிறதுனால ஒரு அழகான குதிரையும் நான் அங்கே அமைச்சிருக்கேன். அடுத்து தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தாள். தேவர்களுக்கெல்லாம் தேவன், தேவேந்திரனுக்கும் தேவன் யார்? கிருஷ்ண பரமாத்மா. இங்கே தேவாதி தேவன் அப்படின்னு குறிப்பிடுறது காஞ்சி வரதராஜ பெருமாள். இன்றைய திவ்ய தேசம் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள். அதனால் வரதராஜ பெருமாளை இன்னே முன்னிலைப்படுத்தி இன்றைய பூஜை நடைபெற்றிருக்கு. ஆவாவென்று ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய். அவர் நமக்கு, நம்ம இது வேணும் அது வேணும்னு எல்லாரும் நயன்னு நம்ம கடவுள்கிட்ட கேட்குறது வழக்கம். ஆனால் கிருஷ்ண பரமாத்மாவுக்கு தெரியும், அவர் ஆராய்ந்து நமக்கு எது சரியோ அதை கொடுப்பார் அப்படின்னு சொல்லி தோழியை இன்றைக்கி அழகாக எழுப்புறது தான் இன்றைய பாசுரம். எல்லோரும் அன்னை மீனாட்சியின் அருள் பெற்று நீடூழி வாழணும். இன்றைக்கி அஷ்டமி சப்பரம் மதுரையில் வந்திருக்கு. அன்னை உலகத்துக்கே படியளந்த அன்னையுடைய காட்சி இன்றைக்கி வந்திருக்கு. எல்லோரும் நிறைந்த செல்வத்தோட, நீண்ட ஆயுளோட, உடல் ஆரோக்கியத்தோட, குடும்ப ஒற்றுமையோட கிருஷ்ண பரமாத்மா ஆண்டாள் இவங்களுடைய அருள் பெற்று எல்லோரும் எப்போதும் நல்லா இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.